தமிழ்நாடு காவல்துறையின் அதி தீவிரப்படை கமாண்டோக்களின் துல்லியமான திட்டமிடல், அதிவேக செயல்பாடு மற்றும் உயிர் காக்கும் திறனை வெளிப்படுத்தும் பிணைய கைதிகள் மீட்பு ஒத்திகை. இது ஒரு நேரடி செயல்முறை விளக்கம் மட்டுமே. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை மேற்கொள்ளும் தொழில்முறை நடவடிக்கைகளை எடுத்துரைக்கும் ஒத்திகையாகும். இதோ அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் எதிர்பாராத பரபரப்பு. ஆயுதங்களுடன் நுழைந்த 3 தீவிரவாதிகள் அங்கிருந்த பொதுமக்களை அச்சுறுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தி பதற்றமான சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். அங்கு பணியில் இருந்த அரசு மருத்துவர் மற்றும் ஒரு நோயாளியை பிணைய கைதிகளாக பிடித்து அறைக்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். தகவல் கிடைத்த அடுத்த நொடியில் தமிழ்நாடு அதிதீவிர படையின் குயிக் ரியாக்ஷன் டீம் சம்பவ இடத்தை மின்னல் வேகத்தில் வந்தடைகிறது. இதோ கமாண்டோக்கள் நிலைமையை மிகுந்த கவனத்துடன் மதிப்பீடு செய்து ஒவ்வொரு நொடியையும் கணக்கிட்டு தங்கள் நடவடிக்கையினை தொடங்குகிறார்கள். இப்பொழுது ஹவுஸ் இன்டர்வென்ஷன் டீம் 2 தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள அறையை முழுவதுமாக சுற்றி வளைத்து அவர்கள் எந்த வழியிலும் தப்பிச் செல்ல முடியாதவாறு உள்வட்ட பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்நேரத்தில் களத்தில் களமிறங்குகிறது வீரமோப்பனாய் ராக்கி. வெடிபொருட்களை கண்டறிதல், தடமறிதல் மற்றும் தாக்குதல் ஆகிய 3லும் சிறப்பு பயிற்சி பெற்ற ராக்கி மிகுந்த எச்சரிக்கையுடன் மெதுவாக நகர்ந்து தேவையான இடங்களில் தவழ்ந்து எதிரியின் கவனத்திற்கு படாமல் முன்னேறுகிறது. இதோ சரியான தருணம். மின்னல் வேகத்தில் தீவிரவாதியை நோக்கி பாய்ந்த ராக்கி அவரை நிலைகுலைய செய்து அவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை பாதுகாப்பாக பறித்து வர இருக்கிறது. இது மோப்ப நாய்களின் ஒழுக்கம் மற்றும் துல்லியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு. இதற்கிடையில் ஹவுஸ் இன்டர்வென்ஷன் டீம் 1 கமாண்டோக்கள் ஃபைபர் ஆப்டிகல் கருவியின் மூலம் உள்ளிருக்கும் நிலைமையை உறுதி செய்கின்றார்கள். West calling 3.